Good evening, my dear warriors. Welcome to the session. Good evening. Am I audible? Good evening. Yes, welcome back. Good evening, my dear warriors. Good evening. யாரெல்லாம் இருக்கீங்க? Just put up, mark your attendance. Attendance mark பண்ணுங்க. Clear? Okay, good. Thank you. Mark your attendance. Mark your attendance. Attendance mark பண்ணுங்க. யாரெல்லாம் இருக்கீங்க? பேரை போடுங்க. ஸ்ருதிகா, அர்ச்சனா, கவிதா, சிவதாரணி. எஸ். நெக்ஸ்ட் அவ்வளோதானா? கிருத்திகா, ஷாலினி, கிருஷ்ணா. ஓகே. அஜய், பூமிகா, தர்ஷினி, ஹரணி, சுபி, ஸ்ரீஹர்ஷனா, அர்ச்சனா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. ரக்ஷனா, शश्मिता, संप्रदा, द्वारका, सूर्या, दिश्या, राजी, हीरो, राजा, कार्तिकेयन, दीपक, श्री हरिहरन, दीपक, शिव, हरणिका, दिव्या, सुदर्शन, रोशनी, शमिता, कलेचेल्वी, अक्षया, शारन, सत्या, अभिनासना, राजश्री, सूर्या, किशोर, दिव्या, रोशनी, अर्चना, प्रताप, सिंधुजा, युवाना, काव्या, मोहम्मद, आशिक, सर्वेश, अभिना, दिशा, हार्दिक पांड्या, इलंजलियन, राधाकृष्णन, बिलाल, सुदर्शन, रामेश करण, रितीश कुमार, धरणिका, नंदिनी, मृतुला, स्वीटी. गुड, सूपर. संतोष, सूर्या, सर्वेश. वेरी गुड பசங்களா. இதே மாதிரி நாளைக்கு காலையில் இருக்குது. நாளைக்கோட நம்ம ஃபிசிக்ஸோட 1 மார்க்ஸ் முடிக்க போகிறோம். இப்போ சாப்டர் 5, நாளைக்கு காலையில் சாப்டர் 6. ஸோ நாளைக்கு காலையிலோட நம்ம என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 1 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா? 5 6 36 6 × 5 30 தானே? ஆமாம். நாளைக்கு காலையிலோட 300 1 வேர்டு முடிச்சிருவோம். ஸோ உனக்கு அந்த 300 1 வேர்டை நான் நாளைக்கு சாயங்காலம் கொடுத்துறேன். ரைட்டா? அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா, தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொடுத்தா உனக்கு ஈஸியாக இருக்கும்னு. பிகாஸ் நான் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறப்ப நீ பிரிண்ட் போட்டால் பேஜஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். அதனால் அதை அலைன்மெண்ட் பண்ணி தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக கம்மியான பேஜஸ்க்கு வர மாதிரி நான் உனக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றேன். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரியா? அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு கொடுத்துட்றேன். அடுத்து என்ன அப்படின்னா, நான் காலையிலையும் சொன்னேன், அப்பயும் யாரும் கேட்கல, இப்போயும் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்போயாவது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வாட் இஸ் யுவர் நீட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலுக்காக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், உனக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், என்ன மாதிரியான PDF வேணுங்கிறத அட் த எண்டு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட் அஸ் கோ ஃபார் சாப்டர் 5. மவனே ப்ராப்ளம்லாம் இருக்குது, கொஞ்சம் ரெடி ஆகிக்கோ. இந்த சாப்டர்லேருந்து பப்ளிக்லேயும் கம்பல்சரியில் ப்ராப்ளம் வருது. அதனால தான் ப்ராப்ளம் வச்சுருக்கேன். இந்த செஷன் இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேறு இருக்க போது. ரைட்டா? ரைட். சரியா? இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக வேறு இருக்க போது. ஸோ கொஷின் படிக்கிறதுக்கு 5 செகண்ட்ஸு, ஆன்சர் பண்ண 10 செகண்ட்ஸ் தான் டைமு. பார்க்கலாம். ஏன்னா ஸ்லோவாக இருக்கப்போ உங்களோட எஃபிஷியன்சி எனக்கு சரியாக தரல. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கப்போ எப்படி திங்க் பண்ணுற அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி. இப்போவே என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரம். குவிஸில் ஜாயின் பண்ணு. இங்கே 80 வந்தோடனே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இஃப் இட் 80 ஐ வில் பி ஸ்டார்டிங் இட். கமான் சீக்கிரம். கமான், ஜாயின் இன் த குவிஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் ஆஃப் யூ. உன்னோட சாட்டில் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்னா அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரம். தெர் இஸ் அ லிங்க் இன் யுவர் சாட்டில் லிங்க் இருக்கா? அதை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். எஸ், சீக்கிரம். வேகமா. வேகம். ஓகே, வாங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. 60 பேர், இன்னும் 20. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் 20 பீப்புள். 20 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா உடனே போய்டுவேன். 15 பேர், 15, it's 66, 65 ஆயிடுச்சு. 12 more people. என்னது 16 ஆயிடுச்சு. சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டு யூடியூப்க்கு வராதிங்கடா, அங்கேயே இருங்கடா. 80 வந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சீக்கிரம். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு as usual 6 o'clock. சீக்கிரம்பா. ஓகே, we will start it. யார் வர மாதிரி தெரியல, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வருவாங்க. பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? Are you guys ready? On the count of 10. 10, 9, 8,
7, 6, 5, 4, 3, 2, 1. Here comes the first question. First question, yes. Sound is produced due to sound எதனால ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ரொட்டேஷனா, ரிஃப்ளெக்ஷனா, ரிஃப்ராக்ஷனா, வைப்ரேஷனா, எதனால சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது? எதனால சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது? சவுண்டு உருவாக காரணம் என்ன? ரிஃப்ளெக்ஷனா? கடவுளே ஏன்டா கொடுமைப்படுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் லீடர் போர்டு, அதுக்கப்புறம் இன்னிலேருந்து 10 கொஷின் கொடுத்துருவோம் லீடர் போர்டு. பிரஜித் டேய் நீ இருக்கியாடா? சூப்பர்டா. பிரஜித், திவாகர், சாஜிதா, அக்ஷயா, தருணிகா, தயாலன், அஜய், வைஷ்ணவி, பூமிகா, நக்ஷத்ரா. குட் குட் குட். கீப் டூயிங் குட். ரைட். சவுண்ட் நீட்ஸ் டேஷ் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். ரைட்டா? சவுண்ட் என்ன தேவை? ரைட்டா? சவுண்ட் நீட்ஸ் டேஷ் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். சவுண்டுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டாங்க. சவுண்ட் நீட்ஸ் டேஷ் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். சவுண்டு நகர்ந்து போகிறதுக்கு என்ன தேவை? மெட்டீரியல் மீடியம். ரைட்டா? அதுக்கு என்ன தேவை? ஒரு மெட்டீரியல் மீடியம் தேவை, ஒரு மீடியம் தேவை. 2 கொஷின் மட்டும் லீடர் போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் மாற்றலாம். ரைட்டா? தருணிகா, தயாலன், பிரஜித், சாஜிதா, அக்ஷயா, அபிஜித், துவாரகா, நக்ஷத்ரா, பி, பூமிகா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் அடுத்த 10th கொஷினில் தான் லீடர் போர்டு வரப்போகுது. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க டே. மோர் தேன் 90 பீப்புள் ஜாயின் பண்ணிட்டாங்க. இங்கே பாரு 90 வந்துருச்சு. மீதி இருக்கவங்க யூடியூப்பில் இருந்தாலும் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். On the moon we cannot hear the person speaking. நிலாவில் மனுஷங்க பேசுகிறத கேட்க முடியாது. ஏன்? ஏன்னா அங்கே காற்று இல்லை, அட்மாஸ்பியர் இல்லை, அதனால் கேட்காது. அட்மாஸ்பியர் இல்லை, அதனால் கேட்காது. ஓகே குட். சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் ஆர் லாங்கிடியூடினலா, ஸ்டேஷ்னரியா, டிரான்ஸ்வர்ஸா, எலக்ட்ரோமேக்னெட்டிக்கா? எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்க போகுது? எஸ், இட் இஸ் லாங்கிடியூனல். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூனல் வேவ்ஸ். கரெக்டாக தானே? இட் இஸ் லாங்கிடியூடினல். வெரி குட். சூப்பர் மை டியர் கிட்ஸ். சூப்பர். இன் அ லாங்கிடியூனல் வேவ் ரீஜன்ஸ் ஆஃப் ஹை ப்ரெஷர் ஆர் கால்ட். ரைட்டா? லாங்கிடியூனல் வேவில் ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நோடா, ரீஃப்ராக்ஷனா, ஆன்டினோடா, கம்ப்ரெஷனா? ரேர் ஃப்ராக்ஷன். மாட்னியா பம்பரை கட்ட மண்டையா? கம்ப்ரெஷன். ரைட்டா? சுருக்கங்கள்னு அர்த்தம். கம்ப்ரெஷன். இட் இஸ் கம்ப்ரெஷன். சி இங்கே ஆன்சர் பண்ணாத ஹெவன்லி. உன் பேர் என்னடா? ஆன்சர் இன் குவிஸ் பேஜில் வந்து ஆன்சர் பண்ணுங்க. அப்போ தான் உனக்கு ரேங்க் கிடைக்கும். ஆடியபிள் சவுண்ட் வேவ் ஹேவ் ஃப்ரீக்வன்சி இந்த ரேஞ்சு. சாம்பார் எனக்கு எபவ் பிலோன்லாம் கொடுத்துருக்கான். கவனமாக 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹர்ட்ஸ். 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹர்ட்ஸ். ரைட். அடுத்து சவுண்ட் வேவ்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி லெஸ் தேன் 20 ஹர்ட்ஸ் ஆர் கால்டு. 20 ஹர்ட்ஸ்க்கு கீழே இருக்கிறதுலாம் என்னது? இது பேர் பார்த்தோம்ல. ஓகேயா? ஓகே குவிஸில் இருக்கீங்களா? குட். சரியா? மீ ஒலியா குற்றொலியா? அல்ட்ராசோனிக்னா 20,000க்கு மேலே இருந்தால் அல்ட்ராசோனிக்கு, கீழே இருந்தால் என்னது? குற்றொலி. ரைட்டா? அது என்னது? இன்ஃப்ராசோனிக். தட் இஸ் இன்ஃப்ராசோனிக். சவுண்ட் வேவ்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தேன் 20 கிலோஹெர்ட்ஸ் ஆர் கால்ட். ரைட்டா? 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சவுண்டு ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? சவுண்ட் வேவ் வித் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தேன் 20 கிலோஹெர்ட்ஸ் ஆர் கால்டு என்னது? அல்ட்ராசோனிக். சூப்பரில் ஈஸி கொஷினில் ஈஸி கொஷின். அடுத்த கொஷின் பார்க்கலாம். விச் ஒன் கேன் டிடெக்ட் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்? எது அல்ட்ராசோனிக் வேவ்ஸை டிடெக்ட் பண்ணும்? கவ்வா, ஹியூமனா, எலிஃபண்டா, பேட்டா? யார் யாராக இருக்க போகிறாங்க? இட் இஸ் பேட். என்னப்பா? இட் இஸ் பேட். வளவால் அல்லது வவ்வால். சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? மேகலா, வை சோகமூஞ்சி, என்னாச்சு? we have 100 students. ரைட்டா? சீக்கிரம். Acoustics is the branch of physics that deals with
அக்வஸ்டிக்ஸுங்கிறது என்னது, அது எதை பற்றி இருக்குது, டீல்ஸ் வித் ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷன் ஆஃப் சவுண்ட். சவுண்டை பற்றின எல்லா விஷயத்தையும் படிக்கக்கூடியதான் அக்வஸ்டிக்ஸ் அப்படின்னு. லீடர் போர்டு சாஜிதா, மதுஸ்ரீ, பிரஜித், கனிஷ்கா, ஷண்மிதா, திவாகர், ஸ்ரீகவி, தயாலன், அக்ஷயா, பி. குட் 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 குட். வில் கோ வித் த நெக்ஸ்ட் 10 கொஷினுக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்த 10 கொஷினுக்கு அப்புறம் லீடர் போர்டு பார்க்கலாம். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், குவிஸில் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை வேவ் இன் ஒன் டைம் பீரியட் இஸ் கால்ட். ஒரு டைம் பீரியடில் ட்ராவல் பண்ணுறது. 9th படிக்கிறீங்களா? இதில் ஒரு 9th படிக்கிற பையன்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் அட்டன் பண்ணுங்கள், ட்ரை பண்ணலாம். சரியா? ட்ரை பண்ணுங்கள், சும்மா ட்ரை பண்ணுங்கள். ரைட்டா? இட் இஸ் வேவ் லென்த். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை வேவ் டைம் பீரியட் இஸ் வேவ் லென்த். வேவ் லென்த் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வேவ் லென்த்னு. எஸ். SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி. SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டின்னு என்னது? வெலாசிட்டியோட SI யூனிட், திசை வேகத்தின் SI அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? மீட்டர் செகண்ட் -1. எஸ். The relation between wave length, wave velocity, wave ஓட velocity, frequency and wave length. ஒரு wave ஓட velocityக்கும் frequencyக்கும் wave lengthக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. What is that relation? OTP கேட்டால் OTP கொடுங்கடா, OTP போட்டால் தான் வரும். நீங்கள் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் OTP கேட்கும்ல, அதே மாதிரி தான். V is equal to n lambda. V is equal to n lambda. Yes. அடுத்து the velocity of sound is maximum in. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ரா. லிங்க் வந்து சாட்டில் மேலேயே இருக்குது பாருங்கள். லிங்க் வந்து சாட்டில் மேலேயே இருக்குது, எடுத்துக்கலாம். சரியா? சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். velocity of sound is maximum in. velocity of sound is maximum in solids. ரைட்டா? திண்மங்கள். பா லிங்க் சாட்டில் மேலே இருக்குப்பா, அதில் எடுத்துக்கோங்க, அதில் இருக்குது. The correct order of speed of sound is. The correct order of speed of sound என்னது? The correct order of speed of sound. சவுண்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். சாலிடு, லிக்விடு, கேஸ். சாலிட், லிக்விட், கேஸ். எஸ் எஸ் எஸ், சூப்பர். In solids, speed of sound is directly proportional to square root of. Solidல speed of sound is directly proportional to the square root of என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? In solid, speed of sound is directly proportional to square root of. ஷப்பா சூப்பரில் அடி வாங்கினியா? பயங்கரமான அடி. சாலிடில் சவுண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலாஸ்டிக் மாடுலஸ். ரைட்டா? மீட்சி பண்பை பொறுத்து. சாம்பார் ஒரு ஆப்பு அந்த மாதிரி. எஸ். In a gas, speed of sound is inversely proportional to square root of. Speed of sound is directly proportional to square root of. B is equal to square root of. Square root of ஈஸியானது. ரைட்டா? ஈஸியானது. Okay Jerome, okay. Right. It is density. ரைட்டா? It is density. Right. Next. PDF லிங்க் நாளைக்கு தான் வரும். நான் தரேன், PDF லிங்க் நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. In a gas, as temperature increases, speed of the sound. கேஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் என்ன ஆக போகுது? இன்க்ரீசஸ். வெரி குட், சூப்பர். இட் இன்க்ரீசஸ். ரைட்? சூப்பர்டா, சூப்பர். ஃபார் ஏர், velocity of sound at temperature T is given by. Right? For air, velocity of sound at temperature T is given by. Vt is equal to formula. Vt is equal to formula. பாத்தியா? V0 போடாம எப்படி கொடுத்திருக்கேன் பாத்தியா? ட்விஸ்ட். V0 போடாம அதுக்கு பதிலா 331 போட்டு கொடுத்திருக்கேன். So 0.61 T meter second -1. Good. When humidity increases, speed of sound in air. Humidity increase ஆச்சுன்னா இதெல்லாம் எப்படி நடத்துகிறாங்க? ஹியூமிடிட்டியெல்லாம்
வேறு லெவலில் பார்த்தோம் நம்ம ரைட்டா. The speed of sound in air increases. Okay, Sajida, Prajit, Dayalan, P, Divakar, Shanmita, Rakshana, Hanif, Ashik Rahman, Harani. Good. என்ன பேசணும், பேசலான்னா என்ன பேச முடியும் மேகலா? ஸ்ரீயா ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களா, நான் உங்கள் பேரை கவனிக்கல. என்னது, என்ன உங்கள்கிட்ட பேசணும், என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன டவுட்டுன்னு, என்ன கொஷின்பா? An echo is produced due to reflection. சவுண்டோட ரிஃப்ளெக்ஷனால தான் எக்கோ ப்ரொடியூஸ் ஆகுது ரைட்டா. எக்கோ இஸ் ப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். சரியா, ரைட். PDF லிங்க் இன்றைக்கி வராதுப்பா. PDF இன்னும் ஜென்ரேட் பண்ணலை, அது ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். The persistence of hearing of human ear is about, ரைட்டா, the persistence of hearing of human ear is about 0.1 second, ரைட்டா, 0.1 second. Yes. To hear an echo, to hear a distinct echo, the minimum gap between the sound 0.1 0.01, இது ரெண்டு வராதுன்னு உனக்கு தெரியும். பட் இந்த ரெண்டில் எதுன்றதில் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். 0.1 second, not 0.01, 0.1 second, 0.1 second. Hey, distance na 17.2 meter, right? வேற லெவல்ல என்ன சூப்பர்ல. எப்படி ப்ராப்ளம் மாதிரி இருக்கு ஆனால் ப்ராப்ளம் இல்லை. எப்படி ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சுல ஆனால் ப்ராப்ளம் இல்லை. அதான் ட்விஸ்ட், அங்கே தான் ட்விஸ்ட்டு. எஸ். Echo is commonly heard when we shout near. Echo is commonly heard when we shout near. எங்கே இருக்கோம்? மவுண்டனே பரவாயில்லடா அப்பா, எல்லாரும் நல்லா சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் குட். மோர் தென் 95% ரைட் ஆன்சர். குட். இன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்சஸ், ரைட்டா, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி இருக்க போகுது? ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா, கிரேட்டர் தேன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா, லெஸ் தேன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா, ஆல்வேஸ் 90 டிகிரியா? டிஷ். ரிஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்ஷனாக எப்படி இருக்கணும்? பட்டு அது போகுது ரைட்டா, அது இப்படி நேராக வந்து படும். ஆனால் இப்படி போகணும்னு நான் நினைக்கலையே. இப்படி வந்து பட்டுட்டு அதுக்கப்புறம் அது அப்படி போயிடும். சும்மா இருக்க மாட்டாமல் தேவையில்லாமல். ரைட் 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 ஓகே ரைட். ஆகா, so it is lie on the same plane, right? Incident wave, reflected wave. Ninth live இன்னைக்கு போடலப்பா. We will just do it, we will update. Ninth live update பண்ணும். The compression traveling in air and striking a rigid wall is reflected as compression. A compression traveling in air striking a rigid wall is reflected as compression. ஏன் என்னாச்சு? ஏன் நிறைய பேர் தப்பு விட்டுருக்கீங்க? சாஜிதா, திவாகர், பிரஜித், ரக்ஷனா, ஷண்மிதா, கனிஷ்கா, ஆஷிகா ரஹ்மான், தயாலன், குட், ஸ்ரீகவி, ஹனீஃபா, ஹனீஃப் முன்னாடி வந்திருக்காங்க. குட் 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 குட், யூ கைஸ் ஆர் டூயிங் குட், வெரி குட் வெரி குட். A compression from a solid striking a rarer medium is reflected as. இதுதான் மாற்றி வரும்னு நினைக்கிறேன், ரைட்டா? இதுதான் முக்கியம், இதுதான் மாற்றி வரும். இப்போ என்ன ஆன்சர் சொல்லுங்க?
It will be rare fraction. யாரில் இருக்கப்போ it will be as a rare fraction மாறப்போகுது. யாரில் இருக்கப்போ rare fraction மாறிடும். சரியா? யாரில் இருக்கப்போ it will be rare fraction. When a sound is reflected from a convex surface, the reflected wave convex surface இருந்தால் என்ன ஆக போகுது? It will be diverged and intensity decreases. It will be diverged. It will be diverged. When a sound is reflected from a concave surface, the reflected wave. இதான் முக்கியமான கிரியேட்டிவ் கொஷின்ஸு. இதான் கஷ்டமானது. இதை கவனமாக படிக்கணும் நீங்கள். ஸோ கான்கேவில் என்ன வரும், கான்வெக்ஸில் என்ன வரும்னு நீ தெரிஞ்சுருக்கணும். சரியா? நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. போன கொஷின் தப்பு விட்ட மேலே இந்த கொஷின் ரைட்டாக எழுதிடுவேன். ஏன்னா போன கொஷினுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஷின். ஸோ யூ வில் பி ரைட்டிங் இட் கரெக்ட்லி அப்படின்னு நினைக்கிறேன். Whispering gallery work mainly on. Whispering gallery works mainly on. Whispering gallery எதன் அடிப்படையில் வேலை செய்கிறது? எதன் அடிப்படையில் வேலை செய்யுது whispering gallery? எதன் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. Multiple reflection from a curved walls. கரெக்டா? Multiple reflection from a curved walls. curve ஆயிருக்க வால்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. A sound board in an auditorium is used to focus sound towards the audience, absorb sound, block sound, produce sound. இதெல்லாம் ஈஸி கொஷினில் டபான்னு ஆன்சர் பண்ணிவிடுவேன்னா. எஸ், வெரி குட். அட்லீஸ்ட் ஒரு 80% கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் டைம் நெருங்கியாச்சு, இன்னும் நம்ம ஆன்சர் பண்ணலைன்னா அது கஷ்டம் இல்லை. அதனால அண்ட் இயர் ட்ரம்பட் ஹெல்ப்ஸ் அ பர்சன் வித் ஹியரிங் டிஃபிகல்ட்டி பை. செவிக்குழல் காது கேளாதவர்களுக்கு எவ்வாறு உதவுகிறது? இன்க்ரீஸிங் த சவுண்ட். அவங்களுக்கு சத்தம் கேட்கல, அப்போ என்ன பண்ணணும், சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது மூலமாக அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A megaphone is a device used to. megaphone இப்போலாம் நிறைய பேர் நார்மலாக வீட்டுக்கு வெளியே ஏதாவது பொருள் விற்றுட்டு வரவங்க கூட இருக்காங்க. ரைட்டா? ஈஸி நீண்ட தூரத்தில் உள்ளவர்களிடம் பேச, தூரத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ரைட்டா? எஸ். டேய், யூடியூப்பில் ஆன்சர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆன்சர் பண்ணால் ஒரு மார்க்காவது கிடைக்கும்டா. யூடியூப்பில் உனக்கு எதுவுமே கிடைக்காதுடா. Doppler effect refers to change in. Doppler effect refers to change in. Doppler effectங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Doppler effect தெரியும்ல உனக்கு? What is Doppler effect? Frequency here due to relative motion. When a sound and when a source and listener move towards each other, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா the apparent frequency is, ரைட்டா? apparent frequency எப்படி இருக்க போகுது? the apparent frequency is equal to more than the actual frequency. இப்படி தானா? அதான் ஆன்சரா? it's more than the actual frequency. it is more than the actual frequency. ரைட். அடுத்து the apparent frequency heard by a listener is, ரைட்டா? the apparent frequency heard by the listener is, ரைட்டா? லிசனரோட apparent frequency என்னவா இருக்க போகுது? frequency heard by the listener. apparent frequency என்னது? frequency heard by the listener தான். அடுத்து போகலாம். வாங்க. if both source and listener are at rest, ரெண்டு பேருமே ரெஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ நானும் நீ ரெஸ்ட்டில் தான் இருக்கோம். நான் இங்கே நிற்கிறேன், நீ நாங்கள் நிற்கிறேன். டாப்லர் எஃபெக்ட் மேக்ஸிமமா, மினிமமா, இன்ஃபைனட்டா இல்லது ஜீரோவா? இட் இஸ் ஜீரோ. ரைட்டா? இட் இஸ் ஜீரோ. இட் இஸ் ஜீரோ. டாப்லர் எஃபெக்ட் இஸ் ஜீரோ. அப்புறம் 50 கொஷினுக்கு 1 மணி நேரமாக படிப்பாங்க சூர்யா. ஏண்டா 50 கொஷின் 1 மணி நேரமாக படிப்பாங்க? there is no Doppler effect when source and listener. when source and listener எப்போ டாப்லர் எஃபெக்ட் இருக்காது?
moves such that distance between them is constant. ரைட்டா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நகர்ந்து போனாங்க அப்படின்னா அப்போ தான் அப்படியே இருக்க போகுது. சரியா? ரைட். There is no Doppler effect when the listener moves in a circle and the source is at the circle and the source is at the Doppler effect இருக்கக்கூடாதான். ஆனால் சர்க்குலர் மூவ் பண்ணுறாங்களாம். அப்போ என்னவா இருக்கணும்? சென்டர் ஆஃப் த சர்க்கிளா? சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சரியா? சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்தால் கரெக்டாக அப்படியே இருக்கும். எஸ். A practical application of Doppler effect. Practical application. ரைட்டா? நீங்கள் கமெண்ட் பண்ணதை பார்த்து நான் அதுக்கு ரிப்ளே பண்ணிட்டேன். மெஷரிங் ஸ்பீட் ஆஃப் ஆட்டோமொபைல் குக்கிங் ஃபுட்டா? என்னவா இருக்க போகுது? அப்ளிகேஷன் ஆஃப் மெஷரிங் ஸ்பீட் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு. வெரி குட்டா. யூடியூப்லேயும் ஒரு சிலர் ரெகுலராக ஆன்சர் பண்ணிட்டுருக்கா. குட் குட் குட். ரேடார் இஸ் யூஸ்ட் மெயின்லி டு. ரேடாரை முக்கியமாக எதற்கு பயன்படுத்துகிறோம்? ஸ்பீட் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் ஏர்கிராஃப்டா? மெஷர் டெம்பரேச்சர் ஆஃப் ஏரா? ரெடியூஸ் நாய்ஸ் இன் ஹாலா? அல்லது ஃபைண்ட் கலர் ஆஃப் தி க்ளவுட்ஸா? எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? ட்ராக் ஸ்பீட் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட். ஏர்கிராஃப்டோட லொக்கேஷன் அண்ட் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஓகே. சோனார் இஸ் யூஸ்ட். ரேடார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சோனார். ரேடார் ஏர்கிராஃப்டா? சோனார் ரேடார் ஆக்சுவலாக ஷிப்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீட் அண்ட் பொசிஷன் ஆஃப் சப்மரைன் அண்ட் மெரைன் அனிமல்ஸ். பா எவ்வளோ சரி. இதுதான் இந்த கொஷின் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆன்சர் நினைக்கிறேன். வேறு லெவல்டா. குட் குட். வேறு லெவலில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். சோனாருக்கு தான். இன் கேஸஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் வித். ரைட்டா? கேஸில் எப்போ ஸ்பீட் ஆஃப் த சவுண்டை அதிகமாக்கலாம்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்பையா, அல்லது டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறப்பையா, அல்லது டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறப்பையா, அல்லது ஹியூமிடிட்டி டிக்ரீஸ் பண்ணுறப்பையா? இன்க்ரீஸ் அண்ட் டெம்பரேச்சர். வெரி குட். இன்க்ரீஸ் அண்ட் டெம்பரேச்சர். குட் 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 குட். இன்க்ரீஸ் அண்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் தான் எல்லா வேலையும் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. எக்கோ இஸ் நாட் டிஸ்டிங்க்ட்லி ஹியர்ட் இன் அ ஸ்மால் ரூம் மெயின்லி பிகாஸ். சின்ன ரூமில் எக்கோ கேட்க மாட்டேங்குதா? ஏன்? ஏன்னா எக்கோ கேட்குறதுக்கு மினிமமாக ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் எக்கோ கேட்கும். ரெக்வயர்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அவைலபிள். ரெக்வயர்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அவைலபிள். ரைட்டா? ரெக்வயர்டு மினிமம் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அவைலபிள். மினிமம் டிஸ்டன்ஸு தேவையில்லை. மினிமம் டிஸ்டன்ஸ் அங்கே இல்லை, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதுக்கு தேவையான மினிமம் டிஸ்டன்ஸ் அங்கே இல்லை. Distance between source and the reflector to hear an echo. Right? Minimum distance between source and the reflector to hear an echo. V by 20, right? Is it V by 2? It is V by 20. email ஐடிலாம் கேட்குறாங்க. பயமாக இருக்கா? ஏப்பா இது ஒரு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. நீங்கள் ஏதேதோ ஒரு கேம் ஆப்லாம் ஏற்றுறீங்க, அதிலலாம் உங்கள் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி கேட்பாங்க, அங்கெல்லாம் கொடுத்துருவீங்க. படிக்கிறதுக்கு ஒரு இதில் கேட்டால் உங்களுக்கு பயமாக இருக்கா? நான் என்ன பண்ண முடியும்? பயமாக இருந்தால் நீங்கள் படிக்க முடியாது. வேதாந்துவில் என்ன பண்ணுறது? ஓகே. which of the following sound of the speed is least? 0 degree Celsius. யாரோட 0 degree Celsius? ஓகே ரைட். ஓகே தனுஷ். ஓகே குட். சரியா? கரெக்டாக வாங்க. நோ ப்ராப்ளம். இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு டியூரிங். இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆக போகுது? இன்ஃப்ராசோனிக் சூப்பரா. செகண்ட் ஹையஸ்ட் ஆன்சர் கொஷின் இதுதான். எர்த்துக்வேக் அப்போ தான் வரப்போகுது. இப்போ தான் டாப் 10 பார்க்க முடியாது. அடுத்த கொஷினில் டாப் 10 பார்க்க முடியாது. அதனால் சாஜிதா, திவாகர், பிரஜித், ஹனீஃப், ஷண்மிதா, தயாலன், அக்ஷயா, ரக்ஷனா, கிருத்திகா, அனுஷியா. குட். Next is going to be the final question and final leaderboard. பார்க்கலாம் இன்னைக்கு யார் அந்த டாப் 3ல இருக்காங்க அப்படின்னு. When sound reflects from a distance object and returns in time t, the total distance traveled is. Total distance traveled என்னவா இருக்க போகுது? ரிட்டர்ன் ஆகுதுன்னா என்னது? 2D. ரிட்டர்ன் ஆகுதுன்னா 2D. ரிட்டர்ன் ஆகலைன்னா 2D போட தேவையில்லை. ரிட்டர்ன் ஆகுறதுனால it should be 2D. Yes. Here comes the toppers. Sajita,
Divakar and Prajit. Very good, very good, very good, very good. Super guys, super, good, 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 good. எல்லாரும் இங்கே வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். I just need to convey a small important information. எல்லாரும் லைவ்ல இருக்கியா? All of you be there in 2 minutes. Just 2 minutes. Join the live for 2 minutes. ரைட்டா? ரைட்டா? என்னைய பார்த்தா பயமாக இருக்கா? ஓகே ரைட். ஏன் என்னைய பார்த்தா பயமாக இருக்கு? நான் பேசுகிற பார்த்தா பயமாக இருக்கா? ஒன் வேர்ட் தானே நான் சொன்னேன். நான் பேசவே இல்லையே உங்ககிட்ட. கொஷின் ஆன்சர் தானே ரீட் பண்ணேன். ஓகேவா? ரைட். ஒரு 2 minutes. Just join the live in 2 minutes. ரைட்டா? டுடே quiz was easy. நாளைக்கு அப்போ கஷ்டமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஆப்ஷன் பியே நிறையா வந்திருக்காது. எல்லா ஆப்ஷனும் இன்றைக்கி கலந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று தான் அந்த ஆப்ஷன் பி பிரச்சனை இருந்துச்சு. இன்றைக்கி அதை சரி பண்ணியாச்சு. நேற்றும் இன்றைக்கி காலையிலையும். ரைட்டா பசங்களா? இந்த வீடியோ இப்போ நான் எண்ட் பண்ண போகிறேன். எண்டு பண்ண உடனே ஐ ஜஸ்ட் வாண்ட் மினிமம் ஆஃப் 100 கமெண்ட்ஸ். எதுக்கு அப்படின்னா உன்னோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நீ இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்ல போகிற. வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் அ பிளான். நாங்கள் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பசங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் இட். ரைட்டா? உனக்காக நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நாங்களே பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீ சொல்லி அந்த ப்ராப்ளம் என்னன்றது தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அதாவது உன்னோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசலை, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசலை, என்ன பண்ணிடாது. சயின்ஸ் படிக்க என்ன கஷ்டமாக இருக்குது, தமிழ் படிக்க என்ன கஷ்டமாக இருக்குது, மேக்ஸ் படிக்க என்ன கஷ்டமாக இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் நினச்சி நீ என்னென்னலாம் பயமாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. சரியா? ப்ராக்டிக்கலுக்கு எனக்கு இதை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லு. இல்லை எனக்கு இதை சொல்லித்தாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், உனக்கு தெரியும் நார்மலாக என்னென்னலாம் இருக்குது. நாளைக்கு காலையிலையும் உனக்கு லைவ் இருக்குது. காலையில் லைவ் 6 o'clock இருக்குது. 6th chapter வந்து புக்கின் கொஷின் பார்த்துடலாம். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். சோனிகா உன்னோட மெசேஜ் வரல, நீ தப்பாக வேறு ஐடிக்கு அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டென்ட் ரிசீவ் யுவர் மெசேஜ். எனக்கு வரல. நான் செக் பண்ணி பார்த்தேன், இன்றைக்கி எனக்கு வரல. நீங்கள் எதில் அனுப்பிச்சேன்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ அதனால் அது எனக்கு தெரியல. அதனால் இந்த வீடியோட எண்டில் யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ நிறைய பேர் ரேங்க் அனுப்பிட்டு இருக்கா. வெரி குட், தட்ஸ் அ சூப்பர் குட் ரேங்க். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தடுத்து வேறு ரேங்க் வாங்கணும். ஜஸ்ட் ட்ரை தட். ரைட்டா? அதை மட்டும் பண்ணுங்கள். ரைட்டா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அன்றைக்கி குவிஸு. ப்ராக்டிக்கலில் 25 மார்க்ஸ் போடுவாங்களா? போடுவாங்க. எஸ். 5 AM வைக்கலாமா? 5 AM ரொம்ப கஷ்டம், எல்லோரும் எந்திரிச்சு வருது. நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே ரைட். சரிப்பா ரைட். டடா பபாய், see you. If you can't then who can? கமெண்ட் பண்ண மறந்துடாத. பபாய், see you.